சசிகுமார், திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த சயின்ஸ் எஜுகேஷன் அவார்டில் வந்து கலந்துக்கிட்டது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம். என்ன அப்படின்னா, இப்போ எல்லாரும் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. குழந்தைகள் வந்து உருவாகிறது வந்து ஆசிரியர்கள்னால தான். இப்போ ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுடைய ஆராய்ச்சிகளை வந்து நம்ம ஊக்கப்படுத்தி அவங்க ஆராய்ச்சிகளை வெளிக்கொணர்வதற்கு வந்து இந்த மாதிரி அவார்டெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இப்போ இவங்க வந்து என்னென்னா ஸ்கூல் டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் பாலிடெக்னிக்கில் இருக்கிறவங்க, இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸுடைய ஆராய்ச்சிகளை வந்து வாங்கிச்சு அவங்க எந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதில் செலக்டடாக 54 பேருக்கு இன்றைக்கி வந்து விருது கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இந்த விருது என்னன்னா இவங்கள் போல ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய ஆராய்ச்சியில் ஈடுபடுத்துறதுக்கு ஒன்று ஊக்கப்படுத்தும். அது இல்லாமல் அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத வெளிக்கொணர்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. அது இல்லாமல் எதிர்காலத்தில் பல ஆசிரியர்களும் இந்த மாதிரி புது புது ஆராய்ச்சிகள் செய்வதற்கும் அவங்களுடைய மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் நல்லா இருக்கும். ஸோ அறிவியல் தொழில்நுட்பம் வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துறை. ஸோ அதில் எந்த விதமான புதிய ஆராய்ச்சிகள் தேவை அப்படிங்கிறது வந்து ஆசிரியர்கள் மூலமாக இருந்து தான் வந்து மாணவர்களுக்கு போகுது. ஸோ அந்த இதில் இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்கறத வந்து நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். இது வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தும் முறையாக இருக்கிறதோடையும் பல மாணவர்கள் வந்து புதிய புதிய துறையில் வர்றதுக்கும் வந்து வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மிக்க நன்றி. சார் உங்களோட இது என்ன சார்? இப்போ ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதே மாதிரி மாணவர்கள் என்னுடைய இது என்ன அப்படின்னா ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து நம்ம எதில் இருந்தாலும் எந்த பாடத்தை படித்தாலும் அந்த பாடத்திட்டத்துடைய நிகழ்கால நிகழ்வு சமகாலத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். இப்போ நம்ம ஏஐன்னு சொல்கிறோம், ஏஐ மட்டும் படித்தா போதாது. உங்கள் துறையில் அந்த ஏஐ எப்படி பயன்படுது, ஒரு தொழில்நுட்பம் எப்படி பயன்படுது, இதை வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து பாட புத்தகங்களுக்கு வெளியே வந்து படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ பாட புத்தகங்கள் வந்து ஓரிரு வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட சிலபஸாக இருக்கும். பாட புத்தகங்களுக்கு வெளியே அது சார்ந்த துறைகள், அது சார்ந்த அறிவியல், அது சார்ந்த தொழில்நுட்பத்தை படிக்கும்போது அந்த பாட புத்தகம் படிக்கிறது எளிமையாகுது. அது இல்லாமல் நமக்கு புதிய பல துறைகளும் படிக்கக்கூடிய ஆர்வம் கிடைக்குது. அதை வச்சு நம்ம தொழில் தொடங்கவோ இல்லை வேலை வாய்ப்புக்கு போகவோ ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ஸோ அதனால் பாட புத்தகத்துக்கு வெளியே வந்து நம்முடைய நாலேஜை வந்து உருவாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட நேம் ராஜசேகர். நான் ப்ரொஃபஸராக சத்யபாமா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த அவார்டு வந்து அப்ளை பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அவார்ட் கொடுத்த ஏஆர்பிஆர் ஈவெண்ட்ஸ் அண்ட் மக்கள் குரலுக்கு ரொம்ப நன்றி. என்னோட யூனிவர்சிட்டி சார்பாக எங்கள் சான்சலர் மேம் பிரசிடென்ட் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அவார்டும் நம்ம வந்து இப்போ கொடுக்கறதுனால ப்ரொஃபஸர்ஸுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த கேட்டகரியில் ரிசர்ச்காக கொடுத்துருக்காங்க. இது மொத்தமாக வந்து 54 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 380 சம்திங் வந்து மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜூரிஸ் செலக்ட் பண்ணி 54 மெம்பர்ஸ்க்கு இன்றைக்கி அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த சயின்ஸ் விருது வந்து கிடைச்சதில் மிக பெருமை அடைகிறேன். அது மாணவர்கள்ட்ட வந்து அதிக அறிவியல் சம்மந்தமாக பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் சம்மந்தமாகவும் பல்வேறு பாதுகாப்பு உருவாக்குறதுக்கு சுற்றுச்சூழல் வந்து இன்றைக்கி எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். எல்லாமே மாணவர்களே வந்து அதிக அறிவுத்திறனை அவங்கள வந்து பாராட்டுறதுக்காக இந்த விருது வந்து தேர்வு செய்தாங்க. இந்த விருதில் வந்து பெற்றது மூலம் வந்து இன்னும் நிறைய சேவைகள் செய்கிறோம். மாணவர்களுக்கு வந்து அதிக ஆற்றலை உருவாக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக வந்து இது போன்ற விருதுகள் வந்து அனைவருக்கும் கிடைத்தால் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். சென்னையில் இன்று நடைபெற்ற ஏஆர்பிஆர் ஈவெண்ட்ஸ் நடந்தது. டீச்சர்ஸ் அவார்டு வந்து கலந்துருக்கேன். அந்த அவார்டில் நானும் ஒரு எக்ஸலன்ஸ் அவார்ட் இன் ஃபீல்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த அவார்டு வந்து நான் பெற்றிருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதே ஆர்கனைசேஷன் வந்து லாஸ்ட் இயர் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் நான் வந்து இந்த அவார்டு வாங்கியிருந்தேன். பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் என்னுடைய ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருந்தேன். அதில் வந்து எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்காக இந்த நிறுவனத்துக்கும் இந்த அவார்டு அளிக்க அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான அவார்டுகள், இந்த மாதிரியான ஒரு அவார்ட்ஸ் கொடுக்கறது அப்படின்றது வந்து இன்ஜினியரிங் காலேஜில், ஸ்கூல்ஸில், மற்ற கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், ஆசிரியர்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் உந்துதலாகவும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் வந்து நிறைய அவார்டுகள் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க மென்மேலும் ஆக்ஷன் மிகுந்து அவங்க வேலை செய்வதற்கும் அவங்களுடைய ஃபீல்டில் அவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி சாதிக்கிறதுக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக அமையும் என்று நான் கருதுகிறேன். Actually last time also I applied the award apply பண்ணியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு இது ஒரு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஏபிஆர் ஈவெண்ட்டுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் இது ஒவ்வொரு டைம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம இதை லாஸ்ட் டைம் ஆல்சோ நான் இதை அப்ளை பண்ணியிருந்தேன், கிடச்சிருந்தது. இந்த டைமும் அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நாங்கள் அவார்ட் வாங்குறப்ப எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் ஆகும். ப்ளஸ் இன்னும் நிறையா சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபீல் வருது.